Hi friends, welcome to India AS Academy. So video பண்ண நினைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி கேட்கல. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சர்வேக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி சர்வேக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு. சர்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதாவது மொத அட்டெம்ப்ட்ல சரிங்களா நீங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும்னா சர்வேல கண்டிப்பா நடக்கும் சரிங்களா. சார் இதான் வந்து எக்ஸாமே எழுதுனது இல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னா நீங்க கண்டிப்பா சர்வே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால சர்வே பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஈஸியான எக்ஸாம். அதனாலதான் சர்வே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எப்பவுமே எழுதுவாங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா சிவில் தான், சிவில் படிச்சவங்க இதுக்கு எழுதலாம். அதே மாதிரி கரெக்டா அதுல என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சர்வே பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிவில் எழுதலாம், ஐடிஐ சர்வேயர், ஐடிஐ டிராஃப்ட்மேன் இவங்க இதுக்கு எழுதலாம். இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க சர்வேயருக்கு. இப்ப வந்து பிஇ சிவில் பட் டைரக்டா சிவில் படிச்சிருக்கேன் சார், பிஇ சிவில் நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. அதாவது இந்த குவாலிஃபிகேஷன்ல ஏதாவது மாற்றம் வருமா என்னங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. வீடியோ தெரிஞ்சுக்கொண்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி சர்வே எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம போற எல்லா வீடியோஸ் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். சர்வே இருக்கு, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மள்ட்ட கம்ப்ளீட் பேக்கேஜா ரெடியா இருக்கு. ஃபீஸ் தமிழ்நாட்டிலே நம்ம தான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க மெட்டல் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், டெஸ்ட் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், மொத்த கோர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. திருச்சியில இருக்க அகாடமி சர்வேக்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதனால டீடைல் வேணா இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசியா சர்வே எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2022 நடந்துச்சு. ஓகே, சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ சிவில், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ டிராஃப்ட்மேன், ஐடிஐ சர்வே இவங்க எல்லாம் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருந்தாங்க. டைரக்ட் பிஇ சிவில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரிசல்ட் தான் வந்து அவங்க வேலைக்கே போயிட்டாங்க. அப்ப நடந்து முடிஞ்ச சர்வேயர் பொறுத்த வரைக்கும் பிஇ சிவில் உள்ள போயிருக்காங்க வேலைக்கு. அதே மாதிரி மஸ்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணும் இல்ல மஸ்ட் ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை சர்வேயர் குவாலிஃபிகேஷன்ல கிடையாது சரிங்களா. டிப்ளமோ சிவில் எலிஜிபிள், ஐடிஐ படிச்சவங்க எலிஜிபிள், ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் சிவிலும் எலிஜிபிள் தான் சர்வே பொறுத்த வரைக்கும். ஆனா 2023 ரோல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேவா? அதுல மஸ்ட் பொசஸ் எ ஐடிஐ சர்டிபிகேட் இல்ல மஸ்ட் பொசஸ் இந்த மாதிரி கொடுத்தனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஇ சிவில் வந்து அதுக்கு அப்ப எலிஜிபிளா இல்லையான்னு அப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப சர்வே பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த மாற்றம் வரப்போறது இல்லைங்க. பிஇ சிவில் எழுதலாம், டிப்ளமோ சிவில் எழுதலாம், ஐடிஐல சர்வேயர், சேம் டைம் ஐடிஐல டிராஃப்ட்மேன் நீங்க இதுல என்ன படிச்சிருந்தாலும் சர்வேயர் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான். அதே மாதிரி சர்வேயர் டிராஃப்ட்மேன் 2 போஸ்ட் இருக்கு. ஓகேவா? இந்த சர்வேயர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2ல 1 தான் எழுத முடியும். நீங்க 2ல 1 தான் எழுத முடியும், 2ல 1 தான் அப்ளை பண்ண முடியும். பிஇ சிவில் படிச்சிருக்கவங்க இந்த 2ல எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 சான்ஸுமே இருக்கு, நீங்க இது போட்டுக்கலாம் இல்ல அது போட்டுக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ சிவில் படிச்சவங்களும் இதையும் அப்ளை பண்ணிக்கலாம், அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ஐடிஐ சர்வேயர் படிச்சவங்க சர்வேயர் போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஐடிஐல டிராஃப்ட்மேன் படிச்சவங்க டிராஃப்ட்மேன் போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிஇ சிவில் டிப்ளமோ சிவில்னா 2ல 1 தான். உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே இருக்கு, 2ல எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்ப ஐடிஐ டிராஃப்ட்மேன் கண்டிப்பா ஐடிஐ டிராஃப்ட்மேன் தான் அப்ளை பண்ணணும், ஐடிஐ சர்வேயர் கண்டிப்பா ஐடிஐ சர்வேயர் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ அதனால குவாலிஃபிகேஷன்ல இதான் விஷயம். அப்ப பிஇ சிவில், டிப்ளமோ சிவில், ஐடிஐ சிவில் எல்லாருமே இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு படிங்க. சர்வே டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 யூனிட் தான் மாறும், மற்றபடி ஒரு 6-7 யூனிட் வந்து காமனா தான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியான சிலபஸ், படிங்க, கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். நம்ம அகாடமிலயும் இது கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.